இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு உங்க யார் மேலயும் எந்த வருத்தமும் இல்ல. நான் பெத்த பிள்ளைக்கு தானே என்ன இருந்தாலும் அவனுங்க என்ன வேணா எப்படி வேணா பேசிட்டு போறானுங்க. பணத்துக்காக பெத்த அம்மாவையே ஏமாத்திட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நல்லா இருந்தா போதும் எல்லாருமே. முருகா, இப்பவும் என்னம்மா, சிவராமனோட பையன் எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கான்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. லக்ஷ்மியோட புள்ள வீட்டு கிரக பிரவேசம் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அத நான் என் காதால கேட்டுட்டேன். எனக்கு அது போதும். போலாமா? அப்ப நாங்க கிளம்புறோம். அஞ்சலி அத்தை, வாங்க போலாம். வரோம். வரானே. பாருங்க. டாடா. இன்னே என்னடா? ஏண்டி, உனக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? ஏதாவது குழந்தை பெத்துக்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? என்ன பாட்டி, இத போய் குடும்பமும் மொத்தமா இப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாமா, நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தோம். ஆனா நீங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப நாங்க தானே கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த பாருமா, வெளியில தலை காட்ட முடியலமா. உங்க பொண்ணுக்கு குழந்தை பொறுக்கலையா, ஏதாவது பிரச்சனையான்னு ஆளாளுக்கு என் காது படவே பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு என்னமோ பதில் சொல்றது? அப்பா, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. என்னடி டைம் இருக்கு? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப? எல்லாம் உன்ன சொல்லணும். சம்பாதிக்கிறேன்னு வேலைக்கு போயிட்டு உன் வாழ்க்கைய பத்தி எதுவுமே யோசிக்காம விட்டுட்டியேடி. தீபா, பணம் எப்ப வேணும்னாலும் வரும். ஆனா இந்த காலத்துல குழந்தை பெத்துக்கிறது சாமானிய விஷயம் இல்ல. பணத்தை மட்டும் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒத்தையாவே இருக்கலாம்னு பாக்குறீங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. என்ன பாட்டி நீங்க இப்ப இதுக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போக்கிட்டு பாத்துக்கலாம். என்ன தீபா இப்படி பேசுற? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? குழந்தை இல்லைன்னா கேட்க மாட்டாங்களா? இங்க பாருமா, குழந்தை பாக்கியன்றது பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, அது ரெண்டு குடும்பத்தோட சந்தோஷம். தீபா, இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இருக்க கூடாதுமா. இப்பவே ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன? கதிர், கட்சி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரிங்கப்பா, வாங்க. என்னக்கா? நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. ஏன் தீபா, உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அத நீங்களே பேசி சரி பண்ணிக்கலாம்ல. துளசி, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஆனா அந்த பாக்கியம் எங்களுக்கு அமையாது. ஆமா துளசி, நாங்க ஒண்ணு குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடல. இப்ப வரைக்கும் அந்த கொடுப்பனைய கடவுள் எங்களுக்கு கொடுக்கல. அதுதான் உண்மை. என்ன தீபா சொல்றீங்க? ஆமா துளசி, அது சொன்னா என் வீட்டுல எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு தான் நானும் கேசவனும் தள்ளி போடுறதா போய் சொன்னோம். ஆனா இத நீங்க ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தானே. டாக்டர் போய் பாத்தீங்களா? போய் பார்த்தோம், ஆனாலும் இன்னும் அமையல. சரி, அதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது. இப்ப இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுச்சு இல்லைங்க?
ம். இன்னைக்கு இதெல்லாம் வந்து இது இந்த ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் வந்துடுச்சு. நீ எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? சொல்லுங்க மேடம், பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீ ஃப்ரீயாக விடு. நம்ம மறுபடியும் போய் டாக்டரை பார்ப்போம். ம், அது பார்த்து இதெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு நான் சொல்கிற போது உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க. நம்பு நான் சொல்கிறத. கொஞ்சம் சிரிச்சிட. ஆமா, வெற்றி சொல்றது கரெக்ட் தான். நம்ம இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ம்? ஓஹோ, கதை இப்படி போகுதோ? அம்மா, எனக்கு ஒரு டவுட்மா. ஷபா, இந்த நேரத்துலயா? சொல்லு, என்ன டவுட்? அப்பா மட்டும் ஏம்மா எப்பவுமே கீழே படுக்கிறாரு? தூசி. ஏன்னா ஆம், அது அது ஆ, 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 அவருக்கு கீழே படுக்கதான் பிடிச்சிருக்கு. இல்லையே, நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது அப்பா பெட்ல தானே படுத்திருப்பாரு. அப்படி ஓட்டு தாக்கு செல்லக்குட்டி. என் பொண்ணு செம்மையா ஒரு லாக்க போட்டுச்சு பாருங்க. ஆ, சொல்லுமா. படுத்திருப்பாரு. அம்மா, எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா பசங்க எல்லாரும் ஒன்னோடாம தூங்குவாங்க. இங்க மட்டும் ஏன் அப்பா கீழேயே படுக்கிறாரு? அப்பாக்கு காய்ச்சலா? உடம்பு எதுவும் முடியலையா? இல்ல, காய்ச்சலா? என்ன நீ, நான் படையப்பா ரஜினி மாதிரி சூப்பரா இருக்கு. என்ன அப்பா நல்லா தானே இருக்காரு, ஏன் கீழே படுத்துக்கிறாரு? அது அது இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தூங்கலான்னு. படுடா. அம்மா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பா, நீங்க மேல வந்து படுங்க. நீங்க இந்த பக்கம் படுங்க. அம்மா இந்த பக்கம் படுக்கட்டும். நான் சென்டர்ல படுத்துக்கிறேன். உடனே ஓகே சொல்றத பாரு. செல்லக்குட்டி என்ன மாட்டி விட்டுரும் போல் இருக்கு. இதெல்லாம் பாப்பாவோட ஓன் டைலாக்.